ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆன போச்சம்மா அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் ஸ்னேகல், அர்ஜுன், நம்பத்தி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ரமேஷ் சந்திரா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டு மாடியிலிருந்து குதிச்சு இறந்துடுறாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேமிலி புதுசாக வாங்கின எஸ்டேட்டுக்கு முன்னாடி போச்சம்மா அப்படிங்கிற சாமி சிலை ஒண்ணு இருக்கும். இவங்க அதை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த சாமி சிலையை ரிமூவ் பண்ணதுனாலதான் அவங்க குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அண்ட் அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் உண்டு பண்ணுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? நிஜமாவே அந்த சாமியோட சாபம் தானா, இல்ல சுத்தி இருக்கிறவங்க யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்துல ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலியில யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல சாமியோட சாபமா, இந்த ரெண்டுத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஆரம்பத்தில் இருக்கிற 2 எபிசோட்ல ரொம்பவே அழகா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும். அது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது ஒரு வெயிட்டான கேரக்டர் ஆச்சு, இந்த கேரக்டருக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது இந்த சீரிஸ் அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் ஆட் பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலா பிஜிஎம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ், ஒரு விறுவிறுப்பு வந்து போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மள ரொம்ப ட்விஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது, பெருசா ஒட்டவே இல்லை. ஏன்னா நமக்கு முதலே தெரிஞ்சிடும் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு. நீங்களாம் அந்த த்ரில்லர் ஜானர் நிறைய பாப்பீங்க அப்படின்னா நீங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவீங்க இது இப்படிதான் முடிய போகுதுன்னு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல. அண்ட் ட்விஸ்ட் என்னதான் ஓகேவா இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணல நம்மள. அண்ட் இப்படிலாம் நடக்குமா, ரொம்ப லாஜிக்கே இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கும். மொத்தத்தில் சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாமியை வச்சு ஒரு டிஃபரெண்டான த்ரில்லர் சப்ஜெக்ட் கொடுக்க டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்த விறுவிறுப்பு நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். மொத்தம் 5 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அதோட கதையை முடிஞ்ச மாதிரி தான் காட்டுறாங்க. இதுக்கு மேல எதுவும் கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இது ஆக தமிழ் ஓடிடில தமிழ் டப்பிங்னே அவைலபிளா தான் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.